மக்களே, பிக் பாஸோட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ரோமோ வந்துருச்சு. எப்பயா வரும் நாங்களும் ரீஃப்ரெஷ் பண்ணி பல பேரோட கை தேஞ்சு போனது தான் மிச்சம்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அதிசயமா இருக்கு ப்ரோமோல. சாண்ட்ராவெல்லாம் கேள்வி கேட்கிறாரு சேதுபதி சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே நல்லா பண்றீங்க, ஆனா பத்தல. சரி, அந்த ப்ரோமோல என்னதான் சொல்ல வராருன்றதை கொஞ்சம் உற்று நோக்குவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ சாண்ட்ரா அக்கா போன வாரம் என்னெல்லாம் பண்ணாங்க? வாரம் முழுக்க அழுதுட்டே இருந்தாங்க. அதுதான் அழுகை திரும்ப கண்டென்ட், அழுகை திரும்ப கண்டென்ட். அதான் விஜேஸ் கேட்கிறாரு. வாரம் முழுக்க அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா வேடிக்கை பார்க்கறது, எப்படி வேடிக்கை பார்க்கறது அப்படின்றதானே கேட்கிறாரு. கரெக்டு தானே? வாரம் முழுக்க அழுதுகிட்டே இருந்தா நம்மளுடைய மோரலையே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம பாட்டுன்னு ஏதாவது ஒன்று இருப்போம், ஏதாவது ஒன்று மனசுல நினைச்சுக்கிட்டோ ஏதோ ஒன்று ஒரு மூட்ல இருப்போம். அவங்கள பார்த்த உடனே அப்படியே வந்து என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்காங்களேன்ற மாதிரி போகுமா போவாதா? அதை தான் சொல்றாரு. எப்படி வேடிக்கை பார்க்கறதுன்றது கரெக்ட் தான். ஏன்னா வேடிக்கை பார்த்தாலும் தப்பு. சாண்ட்ராவை பொறுத்தவரையும் கூட வந்து அக்கறையா என்ன ஓகேவா சரியாயிரும், ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலான்னு ஆறுதல் சொன்னாலும் தப்பு. எப்படி வேடிக்கை பார்த்தவனு கூட விட்டுருவாங்க, கூட போய் ஆறுதல் பண்ணவன்னு வச்சுங்களேன். இவன் எதுக்கு இப்போ ஆறுதல் பண்றான், ஏன் பண்றான்? ஓ, அவனுக்கு என்ன இப்போ டீம்ல சேர்க்கணும், அதனால சுபிக்ஷாக்கு இது தேவைப்படுது அதனால அப்படின்ற மாதிரி. ஸோ ஆறுதல் பண்ண வந்தாலுமே தப்பா தான் போவோம். அதுக்கு கம்முன்னு ஆறுதல் பண்ணாமே வேடிக்கை பார்க்கறதே சாண்ட்ரா கிட்ட நல்லது தான் அப்படின்றது அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் விஜேஎஸ் கேட்குற கேள்வி கேளுங்க. எத்தனை மணிக்கு பேக் பண்ணணும், எத்தனை மணிக்கு சமைக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படின்றத கேட்குறாரு. நீங்க எப்படிங்க தனியா ரூல்ஸ் போட முடியும்? ஸோ சாண்ட்ரா அந்த வீடை பொறுத்தவரையும் சாண்ட்ராவோட வீடு பிக் பாஸ் வீடு இல்லைங்க. அழிச்சிருங்க. சேண்ட்ராவின் வீடு அப்படின்றத மாத்திருங்க. சேண்ட்ராவின் வீடுனா சாண்ட்ராவின் சட்டத்திட்டங்கள், சாண்ட்ராவினோட வழிமுறைகள், சாண்ட்ராவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அனைத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டும் மக்களே. அதான் எத்தனை மணிக்கு பேக் பண்ணணும், எத்தனை மணிக்கு சமைக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. ஒரு பக்கம் சாண்ட்ரா என்ன இது நம்ம எல்லாம் சிம்பத்தி போட்டு மக்கள் மனசுல இடம் பிடிக்கலான்னு பார்த்தா இந்த சிம்பதியே இவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி மக்கள் ஒத்துப்பாங்க அப்படின்றதான். ஒத்துக்க மாட்டாங்க. அது நம்புற மாதிரியே இல்லைன்ற மாதிரி மக்களோட ஒத்துக்கலாம். ஆனா ஓவர் ரியாக்ஷனா போனா எப்படி ஒத்துப்பாங்க சாண்ட்ரா அப்படின்ற ஃபீலிங் தான். ஸோ அந்த பேக் பண்ணோம்னா எந்த பேக்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸஸை சொல்றாங்க. ஸோ சமைக்கணும் சாப்பிடணும் இது எப்போ சொன்னாங்கன்னு எனக்கு தெரில. ஓகே, ஆனா அந்த தூங்குற மேட்ரு வருதுல, அதை வச்சுதான் இங்க கனெக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன் விஜிஎஸ் மேட்ரு. ஓகே, அடுத்து இவங்க சொல்றாங்க, சார் இந்த ஒரு பிரச்சனை ஆக்கணும்னு என் இன்டென்ஷன் கிடையாது சார், இப்படி பிரச்சனை ஆக்கணுன்றது என் இன்டென்ஷன் கிடையாது சார் அப்படின்றது சொல்றாங்களே. இவங்களோட இன்டென்ஷனே பிரச்சனை ஆக்கணும்னு பண்ண மாட்டாங்க. ஊர் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அந்த உட்காந்து பேசணும். சாண்ட்ரா இருக்க இவர் கால கனி இருக்கால கறி, அவங்க ரொம்ப மோசமான ஆளு. விக்ரம் இருக்கான விக்ரம், அவன் பார்வையே சரி கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பிரச்சனை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா பின்னாடி போய் எல்லார பத்தியும் தப்பா மோசமான வார்த்தைகள் பேசுவது, அதை ஸ்டேட்மெண்ட்டை பாஸ் செய்வதுன்ற மாதிரி பின்னாடி உட்காந்து இந்த வேலையை பார்ப்பாங்க. நல்லா அக்காவுக்கு தெரிஞ்சது என்னன்னா, கேமரா சட்டையர்றா, ஓகே கேமரா முன்னாடி போடா, பெர்ஃபார்மன்ஸை போடுறா, அதுக்கப்புறம் வாடா அமித் வந்து உட்காரானா கதையை பேசுவோண்டா, அவனை பத்தி இப்படி சொல்லுவோண்டா அப்படின்றது தான் வழக்கமா இருந்துச்சு இந்த வாரம். வேற என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க பிரச்சனை ஆக்க கூடாதுன்னு நினைச்சா பிரச்சனை ஆக்கணும்ன்றது இன்டென்ஷன்னா அதை பத்தி பேசவே கூடாது. அதை பத்தி பேசி தான் அவங்க பிரச்சனை ஆக்கணும் ட்ரை பண்றாங்க. அப்ப பேசாம கம்முன்னு இருங்க சாண்ட்ரா. எதுக்கு நீங்க பேசுறீங்க? தேவையில்லாம உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? அடுத்து என்ன கேட்கிறாரு, நீங்க பிரச்சனையை ஆக்க வேண்டாம்னா நீங்க ஏன் இவ்வளவு கேள்விகள் எழுப்பியிருக்க மாட்டீங்க? கரெக்டா தானே கேட்கிறாரு விஜிஎஸ். உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம்னா எதுக்கு இவ்வளவு கேள்விகள் எழுப்புறீங்க? அப்ப எழுப்பக்கூடாது தானே? அப்ப சைலண்டா கம்முன்னு போக வேண்டியது தானே? பிரச்சனை கிடையாதுன்னா சைலண்டா போகணும். இது கேள்வி அது கேள்விலாம் கேட்க கூடாதுல்ல. ஸோ அதுல குறிப்பா வந்து அதான் அந்த வெஷல் வாஷ் மேட்டரா இருக்கட்டும், அப்புறம் துடைக்கிற மேட்டரா இருக்கட்டும், இதெல்லாமே கேட்கிறாரு. கரெக்ட் துடைக்கிறதுலாம் நான் நைட்டு துடைப்பேன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் கேள்வி கேட்கிறாரு. கரெக்ட். ஸோ அந்த வகையத்துல கேள்வி கேட்க மாட்டீங்க. ஸோ நான் பிரச்சனை இல்லைன்னா சரி ஓகே சொல்றாங்க செஞ்சுட்டுமா கம்முன்னு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதையும் பிரச்சனையா நோண்டுவாங்க, பிரச்சனை எழுப்புவாங்க. கரெக்டான பாயிண்ட் தானே? பிரச்சனைனா நீ பின்னாடியும் போய் பேசிட்டு கூடாது, கம்முன்னு முடிச்சுட்டு போனோம். ஆனா நீ முடிக்க நினைக்கலையே, வழக்க தானே நீங்க திங்க் பண்றீங்க. ஓகே, அடுத்து இது உங்க வீட்டிற்கு வந்த கெஸ்டா? ஸோ இது உங்களுடைய வீடு இல்லை. ஃபர்ஸ்ட் இது உங்களுடைய வீடு கிடையாது, இது சாண்ட்ராவின் வீடு கிடையாது, பிக் பாஸோட வீடுன்றதை தெரிஞ்சுங்க. உங்க வீட்டில் போய் உங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுங்க சாண்ட்ரா, இங்க போடாதீங்கன்ற மாதிரி அடிஸ்டர். ஓகே, ஸோ இங்க உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட், இது உங்க வீடு கிடையாது. மொதல் விஷயம், உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிடையாது. அப்ப ஐ மீன் வீட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து ஹவுஸ்மேட்ஸுக்கு சார்பா பேசுறாரு. சாண்ட்ரா வெளியே போய் தூங்கிட்டு ஒரு வாரமா என்ன தூங்க விடாம பண்றீங்க, ஒரு வாரமா என்ன இப்படிலாம் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு சிம்பத்தி டிராமா, தனிமைப்படுத்தல் டிராமா போட்டாங்களே. நான் தான் சொன்னேனே,
அவர் 6 வாரமா சாண்ட்ராக்கு இந்த தூக்கத்துல அவங்க பேசுறதுலாம் பிரச்சனையா தெரியல. கடந்த 2 வாரமா பிரச்சனை தெரியுதுன்னா அப்ப இவங்க மேலதான் பிரச்சனை, ஹவுஸ்மேட்ஸ் மேல பிரச்சனை இல்ல. உனக்கு பிரச்சனைனா நீ வாரமே சொல்லியிருப்ப. வாரம் சொல்லாம இப்ப வந்து சொல்றேன்னா தட் இஸ் டிராமா அப்படின்றதான் அளக்கப்படும். அதை தான் சொல்றாரு. ஸோ உங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் கிடையாது இது அப்படின்றத ஓப்பனா அடிக்கிறார். ஓகே, ஸோ வீட்டாளர்கள் வழக்கமா செய்யற வேலை எப்படி வீட்டாளர்கள் வழக்கமா செய்யற வேலை தாங்க அவங்க பண்றாங்க. அதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? வழக்கமா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? அவர் பெட்டியில் வந்த உடனே பேக் பண்ணும் நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க எப்படி வேணாலும் பேக் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, அதை நீங்க கேட்காதீங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்றது. பட் எனக்கு அந்த பேக் பண்ற மேட்டர்ல தான் எனக்கு ஏதோ ஒரு கான்டெக்ட் இடிக்குது. அந்த கான்டெக்ட் தான் எனக்கு சொதப்புது. ஆக்சுவலா அதுல வந்து அந்த கான்டெக்ட் பேக்கிங் மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவோட மேட்டர் தான் வருது. ஸோ அந்த திவ்யா மேட்டரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேக் பண்ணி கொடுக்குறேன், ஐ மீன் அதை ட்ராலியை காலி பண்ணி அனுப்பணும், அதை தான் அவங்க பண்ணாங்க. அந்த ஒரு கான்டெக்ட் தான் இங்க அட்ரஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இதுல வந்து கொஞ்சம் பொறுமையா தான் தட்டுறாரு, ரொம்ப ஆஷாலாம் கிடையாது, பொறுமையா தான் தட்டுறாரு. ஆனா அதுல சாண்ட்ரா பாத்தீங்களா ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மாதிரி, சார் அப்படி இல்லை சார், நான் அப்படி பண்ணணும்னு பண்ணல சார் அப்படின்ற மாதிரி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்றீங்க சாண்ட்ரா, ஸ்டார்ட் ரெடி ஆக்ஷன் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.